சத்குருவே சரணம். இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சில கல்யாண மாப்பிள்ளைகள் இப்போ உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிப்ஸ் தரேன். இப்போது திருமணமாகி நிறைய பேர் இளமையில் பல தவறுகள்னால ஆண்மை குறைஞ்சிடுச்சு. அதனால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இல்லை. மிக குறைந்த காலத்தில் விவாகரத்து ஆகிறதுக்கு மனைவியிட அவமானப்படுறதுக்கும் தலை குணுகி இருப்பதற்கும் மிகப்பெரிய காரணம் இவங்கள்ட்ட ஆண்மை குறைவு இருக்குது. இதுக்கு ஆண்மை குறைவு சரி பண்ணுவதற்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒன்றும் இல்லை. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து நீங்கள் கோவணம் கட்ட ஆரம்பிங்க. கொஞ்சம் ஈரமாக இருக்கணும். கோவணத்தை நல்லா அழுக்கி கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த விதைக்கொட்டைகள் நல்லா ஜில்லுன்னு குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் சூடு குறைந்து அந்த இறுக்கமான ஒரு நிலையில் ஆண்மை அதிகரிக்கும். இதை நம்மளுடைய சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு தடவை குயவன் மண் செய்கிறாங்க இல்லையா, அது கடைசியில் பார்த்திங்கன்னா வெண்ணெய் மாதிரி இருக்கும். அதில் ஒரு கைப்பிடி வாங்கிட்டு இரவு படுக்கும்போது அந்த விதைக்கொட்டை மேலே தடவிட்டு படுத்துருங்க. காலையில் எழுச்சி குளிச்சிருங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வெண்ணெயை தடவுங்க. இப்படி செய்துக்கிட்டு குளிச்சுட்டு நீங்கள் கோவணத்தை சிறிய ஈரத்தோட டைட்டாக கட்டிட்டிங்கன்னா ஆண்மை குறைவு வராது. ஏனென்றால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே ஆண்மை குறைவு. இன்றைக்கி ஃபெர்டிலிட்டி சென்டர் மகப்பேறு நிலையமெல்லாம் போட்டிருக்காங்க. என்ன காரணம்? திருமணமான எல்லோருக்குமே இந்த ஆண்மை குறைவு அதிகப்படியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அந்த ஆய்வினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 60% ஆண்மை குறைவு ஏற்பட்டிருக்கு. மனைவியை முழுசாக திருப்தி செய்ய முடியவில்லை. இது அப்பா அம்மாகிட்டையும் அந்த பையன் சொல்ல முடியாது. நியாயம்தான். ஒரு மருத்துவர்கள்ட்ட போய் சொன்னாக்கா அது வெளியில் தெரிஞ்சிடும். ஸோ மனசுக்குள்ள கஷ்டம், ஐயோ நம்ம திருமணமாகி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் கோவணம் கட்டுங்க. அதற்கு மேலே சில உணவு வகைகளும் எனக்கு தொலைபேசியில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இத்தனை லட்சம் ரூபா செலவு பண்ணி மாப்பிள்ளை அழைப்பு அதெல்லாம் பண்ணுறாங்க. பட்டுப்புடவை இருக்கிறாங்க, தங்க நகையாக போடுறாங்க, கார் வாங்கி மாப்பிள்ளை கொடுக்குறாங்க. ஆனால் மாப்பிள்ளை முதலிரவில் பொண்ணை சந்தோஷப்படுத்தணும். சந்தோஷப்படுத்தாத மாப்பிள்ளைக்கு அவமானம்தான் மிஞ்சும். அப்படிப்பட்ட திருமணத்திற்கு அருகாமையில் உள்ள அந்த மாப்பிள்ளைகள் கவனமாக நான் சொல்லுகின்ற விஷயங்களை கவனமாக நினச்சி அதை செஞ்சிங்கன்னா சந்தோஷமாக நிம்மதியாக உங்கள் குடும்ப வாழ்க்கை இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.